अरे इसको भी खींच ले। अरे भाग भाग। ஸோ வணக்கம், என்னுடைய பெயர் டாக்டர் ஜிபி கணபதி, பேரிடர் துறை மேலாண்மை பேராசிரியர், வேலூர் தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் வேலூரில் இருக்கேன். இப்போ க்ளவுட் பஸ்ட், இப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, உத்தரகாஷியில் நடந்த இந்த க்ளவுட் பஸ்ட் வந்து மேக வெடிப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மேக வெடிப்பு வந்து அதிகப்படியான மழைப்பொழிவு வந்து ஒரு இடத்துல நடக்கும்போது, இப்போ ஒரு மாதமாக நடக்கக்கூடிய ஒரு மழைப்பொழிவோ இல்லை வந்து நீண்ட நாட்களாக நடக்கக்கூடிய ஒரு மழைப்பொழிவு ஒரே நாளில் ஒரு மணி நேரத்தில் ஒரு இடத்துல நடக்கிறது தான் வந்து நம்ம மேக வெடிப்புன்னு சொல்கிறோம். இந்த மாதிரி மழைப்பொழிவு நடக்கும்போது வந்து அதிகப்படியான வந்து டேமேஜஸ் வந்து நமக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உத்தரகாஷியில் 2-3 இடங்களில் இந்த மாதிரி மேக வெடிப்பு நடந்ததுனால அங்கே இருக்கிற மலைப்பாங்கான இடங்கள் வந்து மண் சரிவு ஏற்பட்டு நிறைய வந்து உயிர் சேதமும் பொருட்சேதமும் ஏற்பட்டிருக்கு. ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக இமயமலை மாதிரி ஏரியாக்களில் வந்து இது வந்து ரொம்ப ஒரு இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இது இமயமலையை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா உத்தரகாஷி இந்த மாதிரி இடங்கள்லாம், உத்தரகண்ட் இந்த மாதிரி இடங்கள்லாம் மெயின் சென்ட்ரல் த்ரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஒரு ஃபால்ட் ஜோன் வரும், அந்த ஃபால்ட் ஜோனில் தான் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த ஏரியாக்கள்லாம் பார்த்திங்கன்னா பொதுவாகவே ஃப்ரைகேல் இமாலயான்னு சொல்லுவோம். ஸோ சிதைவுண்ட படிவு பாறைகள் வந்து இங்கே வந்து இருக்கும். இந்த பாறைகள் வந்து சிதைவுண்டு இருக்கிறதுனால ஈஸியாக வந்து பாறைகள் வந்து மண்ணாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி அந்த வேலி போர்ஷன் சொல்லுவோம். இப்போ இமயமலையிலேருந்து வரக்கூடிய அந்த வேலி போர்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து அலுவியல் சாயில் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஆற்றுலேருந்து வரக்கூடிய ஒரு சாயில். இந்த அலுவியல் சாயில் வந்து என்ன பண்ணோன்னா அதிகப்படிமையான சாஃப்டான சாயிலாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பெய்யக்கூடிய மழையோடு சேர்ந்து இந்த மண்ணும் சேர்ந்து வந்து அடித்து கொண்டு இப்போ ஒரு ஃப்ளோவாக வந்து போகும்போது இது மாதிரியான தாராளி போன்ற இடங்களில் வந்து இப்போ இந்த மாதிரி வந்து நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா இதை மாதிரி வந்து அடித்து கொண்டு இங்கே மேலேருந்து வரும்போது அங்கே இருக்கக்கூடிய நிலப்பகுதிகள் வந்து பாதிப்படைஞ்சிருக்கு. ஸோ அங்கே இருக்கக்கூடிய வீடுகள் மற்றும் கட்டிடங்கள் வந்து இதனால் வந்து சேதமடைஞ்சிருக்கு. ஸோ பொதுவாக வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ க்ளவுட் பஸ்ட்டுக்கு வந்து முன்ன மாதிரி இல்லாமல் இப்போ வந்து அறிவியல் பூர்வமாகவே வந்து நம்ம வந்து வார்னிங் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ கரண்ட்டாக வந்து நடக்கக்கூடிய க்ளவுட் பஸ்ட் எங்கெங்கெல்லாம் வந்திருக்கு அப்படின்றது வந்து இஸ்ரோ வந்து ஏற்கனவே வந்து நிறைய அறிவிப்புகளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் வந்து இது மாதிரி இடங்களுக்கு சுற்றுலா செல்லக்கூடியவர்கள் வந்து முன்கூட்டியே இந்த மாதிரி ஏரியாக்களில் போகும்போது அந்த இடத்தோட மழைப்பொழிவு என்ன, அங்கே எந்த மாதிரி வந்து விளைவுகள் ஏற்படும்ன்றதை வந்து நம்ம ஆன்லைன்லேயே பார்த்துக்க முடியும். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம வந்து சேஃபாக வந்து அந்த இடத்துக்கு போகிறது நல்லது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது மாதிரியான ஏரியாக்களில் வந்து ஏற்கனவே வந்து நிறைய வந்து வீடுகள் வந்து இந்த ஆற்றுப்பாங்கான ஏரிகளில் வந்து மலைப்பாங்கான ஏரிகளில் வந்து வீடுகள் வந்து கட்டப்பட்டிருக்காங்க. ஏற்கனவே வந்து சிலது வந்து பர்மிஷனோடு கட்டியிருப்பாங்க, வந்து சிலது வந்து பர்மிஷன் இல்லாமல் கட்டியிருக்காங்க. ஸோ இது இமயமலைக்கு மட்டும் கிடையாது, மலைப்பாங்கான ஏரியாக்கள் உள்ள எல்லா இடங்களுக்குமே வந்து இது பொருந்தும். ஸோ இந்த மாதிரி ஏரியாக்களில் நம்ம வீடு கட்டும் போதும் இல்லை வந்து அந்த இடத்துல வந்து ஒரு இடத்துல வந்து வேறு ஏதாவது ஒரு கட்டிடங்களை வந்து நம்ம நிறுவும் போதும் நம்ம வந்து ரொம்ப பாதுகாப்பாக செய்ய வேண்டியது நம்மளோட கடமை. நீங்கள் பார்த்துருப்பீங்க, இன்றைக்கி வந்து உத்தரகாஷியில் நடந்த மேக வெடிப்பு, அதாவது க்ளவுட் பஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து 3 இடங்களில் வந்து நடந்திருக்கு. ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்கள் அதிக மழை பொழிவுனால நிறைய அதிகப்படியான வெள்ளமும் நிலச்சரிவும் வந்து அங்கே நடந்துகிட்ருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து மேக வெடிப்பு ஏன் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு மாதம் பெய்யக்கூடிய மழையோ இல்லை வந்து அதிகப்படியான மழையோ வந்து ஒரே நாளில் ஒரே மணி நேரத்தில் வந்து சில நேரம் வந்து பெய்யும். ஸோ அதை தான் நம்ம வந்து மேக வெடிப்பு இல்லை வந்து க்ளவுட் பஸ்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.
இந்த க்ளவுட் பஸ்ட் நடக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மலைப்பாங்கான இடங்கள்ல இது மாதிரி நடக்கும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய மண்ணும் மழை நீரும் சேர்ந்து வெள்ளமும் சேர்ந்து அடித்து கொண்டு வந்து வரும்போது அங்கே இருக்கக்கூடிய கட்டிடங்களும் வந்து இதுவும் சேர்ந்து வந்து பொருட்சேதம் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகம் இருக்கும். நிலச்சரிவு உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் வந்து இந்த மலைப்பாங்கான இடத்துல அதிகமாக இருக்கும். இமயமலையை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இமயமலையில் வந்து இந்த இடங்கள் பார்த்திங்கன்னா வந்து மெயின் சென்ட்ரல் த்ரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம், அந்த இடத்துல அமைஞ்சிருக்கு. இது வந்து ஃப்ரெகேல் இமாலயா அப்படின்னு சொல்லுவோம். இமயமலையை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிதைவுண்ட பாறைகளால் ஆனது வந்து இமயமலை. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான வந்து பாறைகள் வந்து சிதை உண்டு, அது வந்து மண்ணாக மாறி அந்த ஏரியாவில் தான் வந்து இந்த மாதிரி நிகழ்வுகள் வந்து அதிகமாக நடக்குது. ஸோ இந்த மாதிரி ஏரியாக்களை பொறுத்த வரைக்கும் வந்து மழைப்பொழிவு அதிகமாக வரும்போது அது வெள்ளத்தோடு சேர்ந்து நிலச்சரியை வந்து உண்டு பண்ணுது. ஸோ இது வந்து கரையை தாண்டி வரும்போது அந்த ஆற்றுப்பகுதியான ஏரியாக்களை சுற்றியுள்ள நீர்நிலைகள் உள்ள வீடுகளையும் மற்ற இதுகளையும் வந்து அது வந்து டேமேஜ் பண்ணி வந்து வருது. ஸோ இந்த மாதிரி ஏரியாக்கள் வந்து நமக்கு ஏற்கனவே தெரியும் வந்து இந்த மாதிரி க்ளவுட் பஸ்ட் வரக்கூடிய ஏரியாக்கள் அப்படின்ட்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ வந்து முன்கூட்டியே வந்து அரசாங்கம் வந்து அதை அறிவிக்கிறாங்க. இஸ்ரோவில் வந்து இதற்கான முன்னெச்சரிக்கை எண்டம்னு சொல்லுவோம் நம்ம, அதில் வந்து இருக்குது ஏற்கனவே. ஸோ இது போன்ற ஏரியாக்களுக்கு வந்து நம்ம வந்து டூரிஸ்ட்கள் வந்து போகும்போது இதுக்கு முன்னாடியே வந்து இப்போ நம்ம வந்து வானிலை அறிக்கை வந்து ரொம்ப தெளிவாகவே நம்ம வந்து சொல்லிடுறாங்க, முன்னாடி இந்த இடத்துக்கு போகலாம் போகக்கூடாதுன்ட்டு. அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த மாதிரி ஏரியாக்களுக்கு வந்து டூரிஸ்ட் போகும்போது நம்ம பாதுகாப்பாக இருக்க முடியும். ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஏரியாக்கள் வந்து ஏற்கனவே வந்து அரசாங்கம் வந்து விதிகளை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஏரியாக்களில் வந்து எங்கே அதிகமாக டேஞ்சர் ஜோன் இருக்கோ அங்கெல்லாம் வீடு கட்டக்கூடாதுன்ட்டு. இதையும் தாண்டி சில அன்ஆத்தரைஸ்டு இதெல்லாம் இருக்க தான் செய்யுது. இது இமயமலைக்கு மட்டுமல்ல, இந்தியாவில் உள்ள அனைத்து மலைப்பாங்கான ஏரியாக்களுமே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து விதிவிலக்காகாது. ஸோ நாம் இந்த மாதிரி ஏரியாக்களில் வந்து ஒரு கட்டிடம் கட்டும் போதோ இல்லை வந்து அந்த இடத்த வந்து வேறு ஏதாவது டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்போதோ நம்ம வந்து பார்த்து வந்து இதற்கான வழிமுறைகளை சிறப்பாக நம்ம செய்ய வேண்டியது இருக்குது. இதுதான் நமக்கு. நன்றி.